நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷ்யங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். முதலாவதாக, தான் பாட்டு பாடினால் பேய்கள் ஓடிவிடும் என்று சொல்லும் ஒரு விசித்திர மனிதரை சந்திக்கிறது நமது குழு. பேயை மயக்கும் பாடல். அவங்கள பாட்டு பாடி அவளை அழைச்சோம்னா அந்த ஆவி அவங்க உடம்புல போகும். துர்சக்திகளை ஆதிக்கம் செய்யும் கோடாங்கி. மருந்தை குடிச்சிட்டு தீ குடிச்சாரங்கள அந்த ஆத்மா சாந்தியே அடையாது. இரண்டாவதாக, ஒரு ஆவியால் அடுத்தடுத்து பல மரணங்கள் நிகழ்வதாக சொல்லப்படும் ஒரு தகவலின் பின்னணியை தெரிந்து கொள்வதற்காக செல்கிறது நமது குழு. உயிருடன் புதைக்கப்பட்ட ஒரு பெண். குற்றுயிருமா கொலையுருமா இருந்த அந்த பொண்ணை கார்ல எடுத்துட்டு போய் புதைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நிகழும் மரணங்கள். பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் மட்டும்தான் ஆவி, பேய் போன்ற அமானுஷ்யங்கள் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆவி தொந்தரவுகள் இருக்கவே செய்கின்றது. உதாரணமாக, மேற்கு ஆப்பிரிக்காவில் டோகோன் பழங்குடியின மக்கள் தங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் உடனே பேயோட்டும் சடங்கில் ஈடுபடுகின்றனர். அதில் இறந்தவருக்கு பிடித்தமானவர்கள் அல்லது பிடித்த பொருட்கள் அல்லது பிடித்த விலங்குகள் போன்றவற்றை முகமூடியாக அணிந்து கொண்டு ஆடுவார்கள். முகமூடிகளை மாட்டிக்கொண்டு அப்படி ஆடுவதால் இறந்தவர்கள் இந்த பூமியில் ஆவியாக தங்காமல் சந்தோஷமாக பூமியை விட்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலும் இந்தியாவிலும் கூட இறந்தவர்களின் கால்களை கயரால் கட்டி எடுத்து செல்வது இறந்தவர்கள் ஆவியாக பூமியில் தங்கிவிடக்கூடாது என்பதினால்தான். அதையும் மீறி ஆவியாக தங்கியவர்கள் மனிதர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி விடுகின்றனர். அப்படி பேய் பிடித்த மனிதர்களை அதிலிருந்து விடுவிக்க பேயோட்டும் சடங்கில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒருவரைத்தான் இன்று நமது குழு சந்திக்கிறது. சாட்டையடி, உடலை துன்புறுத்தும் உக்ரம், மாந்திரீக பூஜை என இவை எதுவும் இல்லாமல் ஒருவர் உடுக்கை அடித்து பாட்டு பாடி ஒருவருக்கு பிடித்திருக்கும் பேயை விரட்டுவதாக தகவல் கேள்விப்பட்டு அவரை சந்திக்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பயணிக்கத் தொடங்கியது நமது குழு. பாம்புக்கு மகுடி போல அவர் பாட்டுக்கு பேய்கள் மயங்குமா? அப்படி ஒரு பாட்டை கேட்டுவிட ஆர்வம் கொண்டு பயணத்தின் வேகத்தை அதிகரித்தோம். இதோ ராமநாதபுரம் மாவட்டத்தை அடைந்து விட்டோம். சிறிது நேர பயணத்தில் கிடாக்குளம் கிராமத்திற்கு வந்து விட்டோம். பொட்டல் காடாக இருக்கும் இந்த பகுதியில் வெட்ட வெளியாக இருக்கும் இடத்தில் நாம் தேடி வந்த கோடாங்கி சேதுவின் கோவில். இங்கு வைத்துதான் பேய்கள் விரட்டப்படுகிறது. இவர்தான் கோடாங்கி சேது. சின்னதாக இருக்கிற இந்த பீடம்தான் பலரை துர்சக்திகளின் தொந்தரவுகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறதாம். இங்கு முக்கிய தெய்வம் பகவான் ராமனின் சீடரான ஆஞ்சநேயர். நம்மையும் சேர்த்து மொத்தமாக 15 நபர்களே அங்கு இருந்தோம். கோடாங்கி சேது ஒரு பையில் இருந்து தன்னுடைய பொருட்களை எடுத்தார். அதில் உடுக்கை, சாட்டையும் அடங்கும். தெய்வத்தை அழைப்பதற்காக உடுக்கை எடுத்து தனது பாணியில் பாடல் ஒன்றை பாடினார். கூட்டம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவரின் குரல் உண்மையில் நம்மை கட்டி போடவே செய்கிறது.
பாடல் முடிவுக்கு வந்தது. அவரின் உடல் மொழி மாறிப்போயிருந்தது. சுருட்டை புகைத்தபடி மல்லிகை பூவை முகர்ந்து கொண்டிருந்தார். ஒரு வானரத்தை போல பழங்களையும் சிறு சிறு நொறுக்கு தீனிகளையும் தின்று கொண்டிருந்தார். அவருக்குள் இப்போது தெய்வ சக்தி புகுந்து விட்டதாக அனைவரும் பேசிக் கொண்டார்கள். கோடாங்கி சேது தனக்கு முன்னால் இருந்தவர்களில் ஒவ்வொருவராக அழைத்தார். அவர்களுக்கு சேது உடம்பில் இருக்கும் ஆஞ்சநேயர் கடந்த காலத்தில் நடந்தது, தற்போது நடப்பது, எதிர்காலத்தில் நடக்க இருப்பது என அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தது. கண்ணைக்கு மாலையிட்ட காலத்திலேயே அந்த பாதகத்தை பக்குவம் ஆரம்பிச்சிட்டு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை நிம்மதியில்லாத தொடர்ந்து நடந்துச்சு. முடக்க அளப்பறை நம்பலாம், ஆஸ்பத்திரி செலவு அளப்பறை நம்பட்டும், ஆஸ்பத்திரியில பார்த்தும் காசு பணம் செலவழிச்சும் கடைகளுக்கு கூட தீராத வியாதி போல் தொட்டமாகலாம். ஆஸ்பத்திரி செலவு நடந்துகிட்டு தான் இருக்கு, அளப்பறை ஒரு தொட்டம் நடந்திருக்கு, நொம்பளா தான் நடந்திருக்கு. எந்த ஆஸ்பத்திரி பார்த்து எதிர பார்த்தாலும் இது தீராத வியாதி போல் தொட்டவை நொம்பளா நடந்துகிட்டு இருக்கு. போயாசமா ஏன் பாதகத்தை வச்சவனை பத்திக்கு தெரிஞ்சிச்சு. இது மாறுமா மாறா உடம்புல நொம்பள வரந்தாலும் கருப்பு போல் ஏவுதலாகப்பட்டு ராத்திரி நேரத்தில் கண்ணுக்கு தோற்றவாது அதிர்ச்சியான ஒரு தோற்றம், அது திகிலான ஒரு தோற்றம். ஏன் ஒரு குளிர்காரண்ட பாதகத்தை இது மாறுமா மாறா இல்ல தீருமா தீராது மாய மாதிரி. அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உடனே கோடாங்கி சேதுவை நாடி வருவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அதனால்தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவர் போஸ். இவருக்கு காலில் வலி இருந்திருக்கிறது. இங்கு வந்துதான் இவருக்கு சரியாகி இருக்கிறதா? நான் கால் வழியாக கால் வலிச்சு வந்தேன். அப்போ 90 போட்டு விட்டார். 90 போட்டு விட்டு கிழமை வாங்கன்னு சொன்னாங்க. வாங்கன்னு சொல்ல வந்தேன். நைட்டே எனக்கு உடம்புக்கு நல்லா சௌரியமாக போயிடுச்சு. மருத்துவமனைகளுக்கே சென்றும் கூட சரியாகாத நோய்கள் அல்லது பிரச்சனைகள் இது மாதிரியான சிறு தெய்வ கோவிலில் சரியாவது அமானுஷ்யமாக இருக்கிறது. அடுத்ததாக கோவிலுக்கு வந்திருப்பவர்கள் முன்னே ஒரு முறத்தின் மேலே சூடத்தை எரிய விட்டு காட்டுகிறார். அப்படி அவர் காட்டும் போது அவர்களுக்கு பேய் இருந்தால் காட்டிக் கொடுத்து விடுமா? பேயை கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு நுட்பமான யோசனைகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. சிலருக்கு பேய் இருப்பதை கண்டுபிடித்த கோடாங்கி சேது அவர்களை நாளை வர சொல்கிறார். பேய் பிடிச்சி முனி பிடிச்சவங்க தான் இங்கே வருவாங்க. நான் வெள்ளி சேவை குறி பார்ப்பேன். வெள்ளி சேவை குறி பார்த்த உடனே அந்த சாமி அருள் சொல்லும், இந்த மாதிரி உடலில் என்னென்ன ஆவி இருக்குது என்னங்கிறத சொல்லும். ரெண்டாவது அந்த 90 வந்துருச்சு, அவங்க தலையில் வச்சு சூடத்தை வச்சு சுரலை வச்சு சுற்றும் போதே அந்த ஆவி மேலம்பி வந்துடுங்க. வந்த உடனே அவங்கள அன்றைக்கு தினத்துக்கு என்னையால் பார்க்குறதுக்கு குறி பார்க்குறது கூட்டம் அதிகமாக இருக்கிறதா பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாருமே மற்ற நாள் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை வர சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அழைச்சி அவங்க உடம்புல என்னென்ன ஆவி எந்த முனி எந்த மாடை இருக்குதுங்கிற புறாட்டி அழைச்சி அன்னைக்கு அவள் புறாட்டி நிவர்த்தி பண்ணி விட்டுருவேன். ஒவ்வொருத்தராக வர்றவளுக்கு ஃபுல்லாக. அடுத்த நாள் நாம் மீண்டும் கோடாங்கி சேதுவின் கோவிலுக்கு வந்தோம். உடுக்கை அடித்தபடி அவர் பாடல் பாடிக்கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் வயதான பெண் ஒருவர் தலையை விரித்து போட்டபடி ஆடிக்கொண்டிருந்தார். அவருக்குள் இருக்கும் பேய் தனக்கு இஷ்டமான பொருட்களை கேட்டுக்கொண்டிருந்தது. எலி மருந்து, அது குடிச்ச எலி மருந்து. சரி, எத்தனை வாங்கிட்டு 2 வாங்கிட்டு எலி மருந்து, அது குடிச்சு தான் செத்துருக்கு. 2 வாங்கிட்டு எலி மருந்து. அப்புறம் வேற ஒண்ணு என்னடா வாங்கிட்டு சொல்லு. வேற உனக்கு அணிவிக்கிற கூட தின்கிற உள்ள ஏதாச்சுங்க. மஞ்சள் கிழங்கு முகத்துக்கு மஞ்சள். அப்படி கேட்கவும் அதையே ஒரு பாடலாக பாடத் தொடங்கி விடுகிறார் கோடாங்கி சேது. கோடாங்கி சேது பாடும் பாடலில் பேய்களுக்கு பிடித்த ஏதோ சங்கதி இருக்கக்கூடும். அதனால்தான் இந்த பெண் இப்படி ஒரு ஆட்டம் போடுகிறார். உக்கிரமான நிகழ்வுகள் இல்லாமல்
ஒரு பாடலை பாடி ஆவி உலகத்தை தொடர்பு கொள்வது ஆச்சரியமாக இருக்கிறது. பாட்டு பாடுறவனே ராத்திரி நேரத்தில் நடிச்சாம நேரத்தில் அத்தனை வம்பு பண்ணுறது, வகமோசம் செய்கிறது. இந்த கன்னிக்கு நீ சொந்தமா பந்தமா ஒன்றும் தெரியலையே, நீ பாசத்தில் போகும்போது பங்க நடக்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழகாக தோரணையா அந்த ஊருக்கு அடிச்சுட்டு அழகாக பாடணுட்டு வைங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாசத்தில் பாடும்போது அது கண்கலங்க ஆரம்பிக்கும். நீ பாசத்தில் போகும்போது பங்க நடக்க அப்படின்ற உடனே என்ன செய்யும், அது கண்கலங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கண் கலங்கிருச்சே, அத்தா உனக்கு கண்ணு கலங்கிருச்சு, கணுக்கு அழு நோய்கிருச்சு, உனக்கு உடம்பு நடுங்கிருச்சு, உள்ளமும் பதறிடுச்சு, நீ ஆட நினைச்சிட்டே அப்படின்னோம்னா அது ஆட ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் தோரணையாக அந்த பாடணும்னா அது ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எவ்வளோ பாசமாக எப்படி அது வராட்டாலும் அது எப்படினாலும் பாசத்தில் பாட்டு பாடி நான் எடுத்துருவேன். இறுதியாக ஒரு வயதான பெண் உடம்பிற்குள் இருக்கும் பேயிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார் கோடாங்கி சேது. உலகெங்கிலும் கிராமங்கள் இருக்கும் இடங்கள் எல்லாம் இம்மாதிரியான மிரள வைக்கும் அமானுஷ்யங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்படி பேயை விரட்டும் ஒருவராக இவர் மாறியிருப்பதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு இருக்கிறது. கோடாங்கி சேது இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்னால் சுமார் 50 ஆண்டுகளாக இந்த கோவில் எந்த கவனிப்பும் பராமரிப்பும் இல்லாமல் இருந்துள்ளது. அதற்கு முன் ஒரே பரம்பரையை சேர்ந்தவர்கள்தான் கோவிலை கவனித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு கோவில் கவனிப்பாரற்று கிடந்திருக்கிறது. மக்கள் தங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஓடி வந்த இடம் யாரும் இல்லாமல் நிர்கதியாய் நின்றது ஊரையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோடாங்கி சேது அந்த நேரம் சென்னையில் ஒரு வேலையில் இருந்திருக்கிறார். வழக்கமாக தனது வேலைகளை முடித்துவிட்டு வீடு வந்தவர் இரவு தூங்கி இருக்கிறார். அந்த நேரம் இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது. அந்த கனவில் வந்த தெய்வம் தனது கோவிலுக்கு வரும்படியும் தனது கோவிலை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்டு தான் சொல்வதைப் போல அதை சரி செய்யும்படியும் கட்டளையிட்டிருக்கிறது. ஆனால் கனவில் வந்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சேதுபதி தனது வேலையில் கவனத்தை செலுத்த தொடங்கியதும் அவருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சென்னையை விட்டு தனது கிராமத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து வணங்கி இருக்கிறார். அதன் பிறகு உடல்நிலை சரியாகி இருக்கிறது. மீண்டும் சென்னை வர ஆயுத்தமான வேளையில் உடல்நிலை தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு திரும்ப முடியாத அளவிற்கு மீண்டும் மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போக கோவிலில் இருந்து விடலாம் என்று முடிவெடுத்தார். நான் மெட்ராஸில் ஒரு பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தொழில் பண்ணியிருந்தேன். அம்பத்தூரில் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன படிச்சுட்டு போனதில் போய் அங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தெய்வத்தினுடைய அருள் அங்கே இது தடைப்பட்டு இருந்ததுனால நான் ஒரு இடத்துல தனியாக தூங்கியிருந்தேன் மாடியில். அப்போ தச்சுருமா சாமியை சொல்லி இந்த மாதிரி செய்யப்பா அந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு என்னிடம் சொல்லிட்டு இருந்துச்சு. அதிலேருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. உடல்நிலை சரியாக போயிடுச்சுன்னா திடீர்னு கால் விளங்காமல் போகும். அப்புறம் நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் தீராது. இங்கே வந்தவொடனே சரியாயிடும். மறுபடியும் மெட்ராஸில் போய் மறுபடியும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும். ஆஸ்பத்திரியில் மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் செட் ஆகாது. இங்கே வந்தவொடனே தலையாக அப்படியே 3 தடவை ஆயிடுச்சு. அப்புறம் 4வது தடவை நான் இங்கே போகாமல் இங்கே இருந்துட்டேன். அந்த நேரத்தில் தான் கோவிலுக்கு பேய் பிடித்த ஒருவரை அழைத்து வந்திருக்கிறார். கோவிலில் இருந்த உடுக்கையை எடுத்து அடிக்கத் தொடங்கியவர் கொஞ்ச நேரத்தில் பேயை விரட்டி இருக்கிறார். கோடாங்கி சேதுவின் உடுக்கை சத்தமும் அவரது பாடலும் இந்த எல்லையில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பேய்கள் அவர் பாடும் பாடலுக்கு ஆட்டம் போட்டுக்கொண்டே இருக்கின்றன. மரத்தில் ஒரு பறவை உட்கார்ந்துருச்சுண்டா, போகிற பறவைலாம் அந்த மரத்தில் உட்கார்ற மாதிரியே அந்த ஆவி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆவி உடலில் இருந்துச்சுண்டா, அவங்க வெளியூர் போகும்போது ஒவ்வொரு ஆவியாக பார்க்குறதுலாம் அது அப்படி அப்படியே தொத்திடும். அவங்ககிட்ட உடம்புல ஒட்டிடும். அது அவங்களுக்கு தெரியாது. என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு உடலில் பாதிச்சு ஏதாச்சும் ஒரு ஆவி மோசமான நிலைமையை கொண்டு போகும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே உயிரை வாங்கிடும். இதுதான் ஆவியினுடைய கொலை நடந்தது. அடுத்ததாக வந்த ஒரு பெண்ணின் உடலில் இருக்கும் பேயிடம் தகவலை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் உடம்பில் பொன்மாடசாமி என்ற சிறுவனின் ஆவி இருப்பதாகவும்
பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த போதே மரணத்தை சந்தித்ததால் இன்று இந்த பெண்ணை பிடித்திருப்பதாகவும் தகவல் தெரிந்து கொண்ட கோடாங்கி சேது சிறுவனுக்கு இருக்கும் ஆசைகளை கேட்டார். எவ்வளவு ஆச்சு இந்த கையை தொட்டு? 3 மாசம் ஆச்சு. உனக்கு என்னப்பா வேணும் சொல்லலாம்? ஒரு ட்ரௌசரும் சட்டை. என்ன நேரத்து ட்ரௌசர்? என்ன கலர் சட்டை? பிஸ்கட் கலர் சட்டை, அரக்கு கலர் ட்ரௌசர். அதான் ஸ்கூல் யூனிஃபார்மா? ஆமா, சரி. வேற அடைச்சலாம்? வேற திங்கிற பொருள், அணிவிக்கிற பொருள் ஒண்ணு வேண்டாமா? இது மட்டும் கொடுத்தா விளையாடுறியா? நல்ல மனுஷன். உட்கால் சத்தியா, உமா சத்தியா, இந்த கண்ணியை விட்டு இப்பவே இந்த விஷயத்திலேயே உன் பேர சொன்ன மாடசாமி, பொன் மாடசாமி, பொன் மாடசாமி ரைட் நமத்து. கோடாங்கி சேது ஆவியிடம் பேசும்போது கூட ஒரு கரிசனையோடு பேசுகிறார். பாட்டு பாடி அதன் விருப்பங்களை தெரிந்து கொள்கிறார். ஆசைகளை நிறைவேற்றுகிறார். பேய்கள் தானாகவே முழு சம்மதத்துடன் விலகிக் கொள்கின்றன. அவர் ஒருவருக்கு பேய் விரட்டுவதற்காக பாடும்போது பக்கத்தில் இருக்கும் நபர்கள் மேல் இருக்கும் பேய்கள் கூட அழுது விடுகின்றன. இப்போது அங்கு 2ற்கும் அதிகமான பேய் பிடித்த பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தனர். அடுத்ததாக வந்த தங்கத்தாய் என்ற பெண்ணுக்குள் இருக்கும் பேய் பேசியது கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ந்தார்கள். தன்னை அடித்து கொலை செய்தார்கள் என்று அந்த பெண்ணின் மேல் இருக்கும் ஆவி தெரிவிக்கவும் உள்ளூர் மக்கள் தங்கள் ஊரில் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அசை போட்டபடி அமர்ந்திருந்தனர். பேய் பிடித்த தங்கத்தாய் திமிரிக் கொண்டிருந்தார். அந்த பெண்ணிற்குள் இருக்கும் ஆண் பேய் தனக்கு குத்தாட்டம் போடணும் போல இருப்பதாக சொல்ல சுருதியை ஏத்தினார் கோடாங்கி சேது. ரொம்ப பிடிக்கும். தேவர் மேல படிக்கிற பாட்டு. பாட்டுலாம் படிப்பியா? அப்ப பாட்டு படி தெரியுமா? இப்ப ஒரு பாட்டு பாடுவாங்க. ஏப்பா எந்த ஆட்ட நீனு போட்டாடு போட்டாடு கடைசியாக தங்கத்தாயிடம் சத்தியம் வாங்கினார். முரத்தை வைத்து பேய் தங்கத்தாய் உடம்பில் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார். அவரை மகிழ்வோடு அனுப்பினார். வயிறு வலி இருந்துச்சு, வயிறு வலி, நெஞ்சு வலி இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு அருப்புக்கோட்டைக்கு, சாயலுடி இதெல்லாம் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றுமே குணமாகலை. இங்கே வந்ததுக்கு பார்த்து இங்கே வந்து திருநார் போட்டுட்டு போனப்பட்டு தான் தெரியும் 8 பேய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. இங்கே வந்துட்டு போனதுக்கு பார்த்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. உடல் உபாதையால் சிரமப்பட்ட தான் தற்போது நல்ல உடல்நிலையோடு இருப்பதாக நம்மிடம் தகவல் சொன்னார். ஒரு முறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் தொடர்ந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வால் பயந்து போன நிர்வாகம் கோடாங்கி சேதுவை நாடியிருக்கிறது. ஒரு பெண்ணின் தற்கொலைக்கு பின்னே தொடர்ந்து தற்கொலைகள் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்த சேது சில பூஜைகளை செய்து தொடர் மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். +2 படித்த பொண்ணுக்கு 36 பேய் இருந்தது. அந்த பொண்ணு ராமேஸ்வரத்தில் படிக்கிறது. ஊர் வந்து பக்கத்தில் உள்ள ஊர். 36 பேய் பிடிச்சி அந்த பொண்ணு மனநிலை பாதிக்கிற +2 படித்த பொண்ணு மனநிலை பாதிச்சு ஸ்கூலுக்கே போக முடியாத லெவலில் ஆயிடுச்சு. அது இன்னுமே மனநிலை பாதிச்சிச்சு, மைண்ட் சேஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதை ஹாஸ்பிட்டலு, மனநிலை ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சொந்த ராமேஸ்வரம் சேர்த்த உடனே நான் காலையில் 9:30 உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ண அழைச்சா அது உடம்புல ஒவ்வொரு ஆவியாக 36 பேய் இருந்துச்சு. நான் பேய் ஓட்டுலேயே என்னுடைய இதில் ஒரு 2 வருஷமாக குறி பார்க்குறேன். அதிக பேய் இருந்தது 36 அந்த பொண்ணுக்கு தான். காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு 36 பேய் ஓட்டுறது. ஓட்டி தண்ணி அடித்து முடிஞ்சோடனே அப்போவே இந்த இடத்தையே அது அந்த மனநிலை பாய்ச்சது மாதிரி கிளியர் ஆகிடுது.
எந்த ஒரு மாற்றம் கிடையாது, கிளியர் ஆயிடுது. மறுபடியும் வந்து இப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கோடாங்கி சேது பாட்டு பாடும்போது பேய் அழுதுவிடும் என்று நாம் இங்கு வந்த போதே தகவல் சொன்னார்கள். அப்படியான ஒரு பெண்ணை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் அழுது கொண்டிருந்தார். கோடாங்கி சேது பாட்டு பாடிக் கொண்டிருந்தார். அவருக்குள் இருக்கும் பேய் தான் யார் என்கின்ற விவரத்தை சொல்லாமல் இழுத்தடித்தது. ஆனாலும் கொஞ்சம் கூட அசராமல் கோடாங்கி சேது பேயிடம் பாடல் மூலமாக ஒரு நட்பை ஏற்படுத்தினார். இறுதியாக அந்த பெண்ணிற்குள் இருக்கும் பேயை விரட்டினார். அழுக ஆரம்பிச்சிடாண்டா அவங்க ஆதங்கத்தை வந்து அழுக ஆரம்பிச்சிடாங்க. அவங்க கண்ணுக்கு அத்தானி அழுகிற கண்ணீரை ஆறா பெருகிருச்சு, இன்னைக்கு இந்த கம்மாயி நிறைஞ்சிருச்சு, காலை வெளியே ஓடிருச்சு. இல்லை தாயை நினைச்சு அழுகிறியா, இல்லை பெத்த தகப்பனை நினைச்சு அழுகிறியா, இல்லை கூட பிறந்தவன் பிறவே நினைச்சு அழுகிறியா, இல்லை நீ பெத்த பிள்ளையை நினைச்சு அழுகிறியா, இல்லை கட்டின கணவனை நினைச்சு அழுகிறியா. அந்த பாட்டை அந்த கொடுக்கோட தோரணையா பாடணும்டா. அது யாரை நினைச்சு தாயை நினைச்சு அழுதுச்சு அப்படின்னா நீ தாயை நினைச்சு அழுகிறியான்னு சொல்லும்போது அப்போ கதற ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, புரியுதா? நீ பெத்த பிள்ளைய நினைச்சு அழுகிறியா அப்படின்னு நான் கேட்கும்போது அது பொத்த பிள்ளைய நினைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பெத்த பிள்ளைய நினைச்சு அழுகிறியாத்தா அப்படின்னு நான் தோரணையை பாடும்போது அது பிள்ளைய நினைச்சு அப்படியே கண்களை இருந்துச்சு. அதை நான் சொல்லும்போது அது துடிப்பாக ஆக்ரோஷம் ஆட ஆரம்பிச்சு. அப்போ அதை யாரை நினைச்சாலுங்கிறது அதில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதில் இருந்து தொடர்ச்சி ஆடி. பொதுவாக ஒரு பேய் பிடித்தவரை கோபமாக நடத்துவார்கள். அப்படி எதுவும் இல்லாமல் இறந்து போன ஆன்மாவிற்கு ஒரு மரியாதை கொடுத்து அதன் ஆசைகளை கேட்டு அதற்கு ஒரு மயக்கும் பாடலை உச்சஸ்தாயில் பாடி அதை மனிதர்களை விட்டு விலகி போக செய்யும் கோடாங்கி சேது ஒரு விசித்திர மனிதர்தான். வானம் இருட்டத் தொடங்கி இருந்தது. நாம் நம்முடைய அடுத்த பயணத்திற்கு தயாரானோம். கடந்த 2012 இதே ஜூன் மாதம் 12ஆம் தேதி இளம் பெண் ஒருவர் இறந்து விட்டதாக கருதி சிலர் அவரை உயிருடன் புதைக்கிறார்கள். அவரின் பெயர் ஜான்சி ராணி. அவர் இறந்து 3வது நாளில் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அடுத்த சில மாதம் கழித்து அடுத்த ஒருவர் இறக்கிறார். அவரும் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் ஒவ்வொருவராக இறந்து போக எஞ்சியிருக்கும் சிலர் அச்சத்தில் உறைந்து கிடக்கிறார்கள். என்ன நடந்திருக்கும்? அடுத்தடுத்து துர்மரணங்கள் நிகழ என்ன காரணம் என்பதை நம்முடைய குழு விசாரித்த போது அதிர வைக்கும் பல தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு தொழிலதிபர் தான் மோகன். அவருடைய வியாபார தந்திரம் அவருக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தனது குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்தி வருகிறார். மோகன் அவரது ஒரே மகளான ஜான்சி ராணி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். திருமணம் முடிந்த சில வருடங்கள் கழித்து பிறந்த பெண் என்பதால் ஜான்சி ராணியின் விருப்பத்திற்கு மாறாக அவர் எதையும் செய்ததில்லை. மோகன் தனது தொழில் சம்பந்தமாக எப்போதும் யாரோ ஒருவரை சந்தித்துக் கொண்டே இருப்பார். அப்படி அவருக்கு அறிமுகமானவர்தான் மங்களம். மங்களம் ஒரு தனியார் தொழிற்சாலையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். மங்களத்தின் பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட தனது தம்பியுடன் வசித்து வருகிறார். மங்களத்தின் தம்பி மாதவனை கண்டித்து வளர்க்க பெற்றோர்கள் இல்லாததால் ஒரு குற்றவாளியாக பல வழக்குகளில் அவரது பெயர் இருக்கிறது. தொழிலதிபர் மோகனுக்கு மங்களம் மூலமாக ஒரு வியாபார ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக சந்தோஷமாகிறார் மோகன். தொடர்ந்து தொழில் ரீதியாக
மங்களத்தை சந்திக்கும் வாய்ப்பு மோகனுக்கு அமைகிறது. நாளடைவில் அவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறார்கள். மோகன் தனது வீட்டிற்கு செல்வதை தவிர்க்கும் அளவிற்கு பழக்கம் அதிகமாகிறது. இந்த நிலையில்தான் மோகன் மங்களம் விவகாரம் ஊர் மக்கள் சிலருக்கு தெரிய வர இறுதியாக மோகனின் குடும்பத்திற்கும் தெரிய வந்துள்ளது. மங்களத்திடம் இருந்து மோகனை எப்படியாவது விடுவித்துவிட மோகனின் மனைவி நினைத்துள்ளார். ஆனால் யார் சொல்வதையும் கேட்கக்கூடிய நிலையில் மோகன் இல்லை. மோகன் மங்களம் விவகாரம் மோகனின் மகள் ஜான்சி ராணிக்கு தெரிய வந்துள்ளது. தனது தந்தை மீது பெரும் கோபம் வந்துள்ளது. ஜான்சி மோகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மங்களத்தை விட்டுவிட்டு தங்களுடன் பழையபடி இருக்குமாறு கெஞ்சியுள்ளார். ஆனால் மோகனுக்கு மங்களத்தை விட்டு பிரிய மனமில்லை. அதனால் தான் செல்லமாக வளர்த்த ஜான்சி ராணியையும் பிரியும் அளவிற்கு துணிந்திருக்கிறார். ஜான்சி ராணிக்கு படிப்பில் கவனம் செல்லவில்லை. என்ன செய்வதென்பதும் தெரியவில்லை. குழப்பமான அந்த சூழலில் ஜான்சி ராணிக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் கலையரசன். கலையரசனின் மீது காதல் கொண்டுள்ளார் ஜான்சி ராணி. தனது தந்தையின் மீதான வெறுப்பில் இருந்த ஜான்சி ராணிக்கு கலையரசனின் காதல்தான் நிம்மதியை கொடுத்திருக்கிறது. ஜான்சி ராணிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி குடும்ப பிரச்சனையில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கலையரசன். இதற்கிடையில் மோகனின் சொத்துக்களை கைப்பற்றிவிட மங்களமும் அவரது தம்பியான மாதவனும் திட்டம் தீட்டுகிறார்கள். மங்களத்தின் திட்டம் ஜான்சி ராணியை சந்திக்க வந்த கலையரசனுக்கு தெரிய வருகிறது. கலையரசன் ஜான்சி ராணியை எச்சரிக்கிறார். மோகனை எப்படியாவது தனியாக சந்தித்து அவரின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்று கலையரசன் யோசனை செய்கிறார். அதனால் அவரை தனியாக சந்திக்க பின்தொடர்கிறார். ஆனால் அவர் மங்களத்தின் வீட்டிற்கு வந்துவிடுகிறார். நடப்பதை அமைதியாக கவனித்த கலையரசனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்போது அங்கு வந்த ஜான்சி ராணி மங்களத்திடமும் அவரது தம்பி மாதவனிடமும் உச்சபட்ச சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். தன்னுடைய மகள் ஜான்சி ராணி தன்மேல் வைத்துள்ள பாசத்தால் தான் சண்டையிடுகிறார் என்பதை மோகன் உணரவே இல்லை. அதனால்தான் அவர் அங்கு மௌனமாகவே இருந்திருக்கிறார். மங்களமும் மாதவனும் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள். அதன்படி ஜான்சி ராணியை கொலை செய்துவிட வேண்டும் என்றும் அதன் பின் வாரிசில்லாத மோகனின் சொத்துக்களை தானும் தனது தம்பியும் அனுபவிக்க வேண்டும் என்பதும் அவர்களது திட்டம். ஆனால் ஜான்சி ராணியின் இறப்பை ஒரு விபத்தாக மாற்ற வேண்டும் என்பதும் திட்டத்தில் இருந்தது. சில நாட்களில் ஜான்சி ராணியை கொலை செய்ய இருந்ததால் அதற்காக தன்னுடைய கூட்டாளிகளையும் தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்திருந்தார் மாதவன். ஆனால் அதற்குள் எதிர்பாராத விதமாக ஜான்சி ராணி தனது தந்தையை தேடி மங்களத்தின் வீட்டிற்கே வந்தது அவர்களது திட்டத்தை கொஞ்சம் பதம் பார்த்தது. ஒரு கட்டத்தில் ஜான்சி ராணியை மாதவனும் அவர்களுடன் இருந்தவர்களும் தாக்கத் தொடங்கி இருக்கிறார்கள். நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த கலையரசன் அவர்களை தடுக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் கலையரசனால் அவ்வளவு நபர்களை சமாளிக்க முடியவில்லை. மோகனை அவர்களது குடும்பத்திற்கு எதிராக மங்களம் மனமாற்றி இருந்ததால் அவருக்கு ஜான்சி ராணியின் மீதும் அவளின் காதலனான கலையரசன் மீதும் கோபம் அதிகமானது. இறுதியாக ஜான்சி ராணி சுயநினைவில்லாமல் சாய்ந்தார். ஜான்சி ராணியும் இறந்தார். முதலில் ஜான்சி ராணி இறந்ததை மறைக்க எண்ணிய அங்கிருந்த அனைவரும் ஜான்சி ராணியை தன்னுடைய கட்டிட வேலை நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் மோகன். ஜான்சி ராணியை அங்கு புதைத்து விட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணினார். காவல்துறை சார்பாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதால் காவல்துறையில் தனக்கு நெருக்கமான நண்பராக இருக்கும் ஒருவருக்கு தகவல் சொன்னார்.
அவரின் தலையீட்டால் பிரச்சனை இல்லாமல் ஜான்சி ராணியின் உடலை புதைத்தனர். ஜான்சி ராணியை மண்ணுக்குள் புதைத்துவிட்ட மகிழ்ச்சியில் வீடு திரும்பியிருக்கிறார்கள். அன்று இரவு ஊரே நிசப்தத்தில் உறங்கி கிடந்தது. ஜான்சி ராணி புதைக்கப்பட்ட கட்டிட வேலை நடக்கும் அந்த இடத்தின் காவலாளிக்கு யாரோ மூச்சுவிடும் சத்தம் கேட்டுள்ளது. சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்துள்ளார். கும் இருட்டு. ஜான்சி ராணி புதைக்கப்பட்ட இடத்தை அவர் நெருங்கிய போது மூச்சுவிடும் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. காவலாளி ஏதோ பிரம்மை என்று நினைத்து தூங்க சென்று விட்டார். ஆனால் அந்த சத்தம் இன்னொரு இடத்தில் கேட்க ஆரம்பித்தது. கொல்லத் துடிக்கும் உக்கரத்துடன் மீண்டும் மீண்டும் அது எதிரொலித்தது. மோகன் திடுக்கிட்டு எழுந்தார். யாரோ ஒருவரின் மூச்சுவிடும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்துள்ளார். ஆனால் மங்களத்தை தவிர அங்கு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மோகன் மீண்டும் தூங்கினார். ஆனால் காலை வரை அந்த சத்தம் அவருக்கு கேட்டுக்கொண்டே இருந்துள்ளது. ஜான்சியை பற்றி நினைவும் வந்து சென்றுள்ளது. ஸோ மோகன்ராஜ் அவரோட ஒரு விஷயம், அந்த படுத்திருக்கும் போது என்னை எழுப்புற மாதிரி இருக்குது, என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் 2 நாளாக புலம்பியிருக்கிறாரு வீட்டில். ஸோ இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் மங்களம் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி படுக்க வச்சுருக்காங்க 2 நாளாக. அப்போதுதான் மாதவன் மூலமாக ஒரு உண்மை மோகனுக்கு தெரிய வருகிறது. தாங்கள் ஜான்சி ராணியை புதைக்கும் போது அவர் மூச்சு விட்டதாகவும், ஆனாலும் தங்கள் புதைத்து விட்டதாகவும் மாதவன் சொல்ல சொல்ல அதிர்ந்து போயிருக்கிறார் மோகன். முன்தினம் தனக்கு கேட்ட மூச்சு சத்தத்திற்கும் ஜான்சி ராணியை புதைக்கும் போது மூச்சு இருந்ததாக சொல்லும் தகவலுக்கும் ஏதோ ஒற்றுமை இருப்பதை உணர்ந்த மோகன் அடுத்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் கணித்து விட்டார். மறுநாள் அதிகாலை 4 மணி மோகன் வழக்கம் போல் நடைப்பயிற்சி சென்றுள்ளார். நடைப்பயிற்சி முடிந்ததும் தாமிரபரணி ஆற்றில் குளித்துவிட்டு செல்வார். அன்றும் அப்படித்தான் குளிக்க சென்றுள்ளார். ஒரு துப்பட்டா திடீரென அவரது கழுத்தை நெரித்துள்ளது. அவரால் தப்பிக்கவே முடியவில்லை. கழுத்து இறுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. தன்னுடைய கழுத்தை நெரிப்பது ஜான்சி ராணியின் துப்பட்டா என்பது அவருக்கு அப்போதுதான் தெரிந்திருக்கிறது. இறுதியாக நீருக்குள் மூழ்கி அவர் இறந்தார். ஜான்சி ராணியின் துப்பட்டா மட்டும் அங்கு எஞ்சியிருந்தது. இன்னும் பொழுது புலரவில்லை. மோகனுக்கு நிகழ்ந்தது தெரியாத மங்களம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென ஜன்னல் பக்கம் சத்தம் கேட்டு எழுந்துள்ளார். ஆனால் யாரும் இல்லை. மங்களம் மீண்டும் தூங்கத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் அவர் இறந்து கிடந்தார். அவர் இறந்த இடத்தில் ஜான்சி ராணியின் துப்பட்டா இருந்துள்ளது. அடுத்தடுத்து ஜான்சி ராணியின் மரணத்தில் தொடர்பு உள்ளவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்த இடத்தில் எல்லாம் ஜான்சியின் துப்பட்டா கிடந்தது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவரது தாய்க்கு.
ஜான்சி ராணியின் தாய் நடந்தது என்னவென்பதை தெரிந்து கொள்ள ஒரு சாமியாரை சந்தித்துள்ளார். அவர் தனது மாந்திரீக சக்தியின் மூலமாக நடந்தவற்றை ஜான்சி ராணியின் தாய்க்கு கூறியுள்ளார். ஜான்சி ராணியோட அம்மா அதாவது லதா அவங்க மனசில் வந்து ரொம்ப பயம். நம்ம பொண்ணு வந்து வாழாமல் அவங்களோட ஆசைகளோட நிராசையாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பயம் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களோட மனசில் ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜான்சி ராணி இறக்கும்போது வயது அந்த 23, 24 அந்த வயது உள்ள எந்த பெண்களுமே அதுக்கு மேலே போக விடாமல் ஒரு கல்யாணமோ இல்லை எந்த ஒரு நல்ல காரியமோ அவங்க வீட்டில் நடக்க விடாமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை அவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது, அவங்க திடீர்னு இறந்து போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவும் தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் நடக்கவும் அவங்க அம்மாக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ எல்லா போகாத சாமியார் கிடையாது, எல்லா விஷயங்களும் பண்ணி அவங்கள வந்து ஆத்மா சாந்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் கூட அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஜான்சி ராணியின் பழிவாங்கும் கணக்கில் இன்னும் ஒருவர் கூட இல்லை. அனைவரையும் அவர் தன்னுடன் அழைத்துக் கொண்டார். நம்முடைய நம்பினால் நம்புங்கள் குழுவிற்கு நம்முடைய நேயரான ரேவதி மூலம் தெரிய வந்துள்ளது. மோகன்ராஜ் இறந்த அன்னைக்கு ஊரில் இருக்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்ம குடும்பத்துலேருந்து யாரும் போய் பார்க்கல. ஸோ அவர் இறந்ததுக்குள்ள விஷயங்கள் எப்படி அப்படின்னா, எதனால் நம்ம அந்த ஜான்சி ராணி அவங்க தான் வந்து பழி வாங்கியிருப்பாங்கன்னு ஊர் மக்கள் எதனால் நம்புகிறாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷால், அந்த ஷாலில் அவர் கழுத்தை இறுக்கி இழுத்துட்டு போன மாதிரி ஒரு விஷயம் அதில் கழுத்தில் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அவங்க 3 பேரும் வீட்டில் அவங்கள மங்களம் அவங்க 2 சகோதரர்களும் இறந்திருந்த அந்த விஷயமும் யாரோ கழுத்தை வந்து ஒரு துணியால் துப்பட்டால் நெருக்கினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இறுக்கமாக யாரோ நெருக்கி வாயிலெல்லாம் ரத்தம் வந்து அதே மாதிரி தான் மோகன்ராஜ் அவரும் மாத்தில் இருந்தார். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த ஜான்சி ராணி அவங்க வந்து அவங்க விஷயம் என்னை வந்து உயிரோடு இருக்கும்போதே என்னை புதைச்சிட்டிங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆத்திரமும், என்னை வாழ விடலையே, என்னை அப்பாவாக இருந்துட்டு என்னை கொன்னுட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபமும் அப்படின்னு தான் அவங்கள பழி வாங்கியிருக்கு. ரேவதியின் அப்பாவிற்கு தொழில் ரீதியாக பழக்கமானவர்தான் மோகன். அதனால்தான் மோகன் அவரது மனைவி மகள் ஜான்சி ராணி பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருந்தார் ரேவதி. அதனாலேயே இப்படி ஒரு அமானுஷ்யத்தை பதிவு செய்துவிட எண்ணி நம்முடைய குழுவை அவர் தொடர்பு கொண்டார். ஜான்சி ராணியின் மிரள வைக்கும் பழிவாங்கும் நிகழ்வு நமது குழுவையே மிரட்டி வைத்துள்ளது. நாம் அடுத்த அமானுஷ்யத்தை தேடி புறப்பட்டோம். இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்த பாட்டு பாடி பேய் விரட்டும் விசித்திர கோடங்கியும், இரண்டாவதாக பார்த்த ஜான்சியின் ஆவியால் நடக்கும் அமானுஷ்ய மரணங்களும் உங்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி.